இன்னைக்கு தலைவர்மார் பேசுற பொய்கள் சுப்ஹானல்லாஹ். அவன் வாசிக்கு எல்லாம் சொல்லுவான், இன்றை கொண்டு சொல்லுவான், நாளை கொண்டு சொல்லுவான். சகோதரர்களே, வாக்கு மாறாத தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வயசிலேயே அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் என்பதாக சீல் குத்தப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். இப்ப சலாம் சொன்னதோட சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல சலாக்கள் மயங்கியே விழுந்துருவாங்க. என்னுடைய தலைவர், என்னுடைய உயிரை விட நான் நேசிக்க வேண்டியவர், எனக்கு அவரை உலகத்துல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. நான் சஹாபியாக பிறக்கல்ல, அவரோடு வாழல்ல. ஆனா அவர் அடங்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ் இன்னும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸலவாத்தோட நில்லுங்க, அந்த இடத்துல சலாத்தோட நில்லுங்க. அந்த மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து குறைந்தது 1000 ஸலவாத்தாவது ஓதுங்கள் சகோதரர்களே. பக்கத்தில் இருக்கிறாங்க எங்களுடைய உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீணாக கழித்து விடாதீர்கள். ரவுதாவுக்கு போய் செல்ஃபி எடுத்து விடாதீர்கள். எடுக்கலாம் வேற எங்கேயாவது போய், அது செல்ஃபி எடுக்கிற இடம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்த இடம் அது. அந்த இடத்துல மௌத்து வராதா 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 என்று எத்தனை ஜீவன்கள் ஏங்கி போயிருக்கிறது சகோதரர்களே. யோசிக்க வேண்டும். நாங்கள் இதெல்லாம் எனக்காக, நான் இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்கிறேன். இந்த கிரேன் பாஸ்ல உள்ள முஸ்லிம்கள் மாத்திரமா, வெள்ளவத்தையில் இருக்கிற முஸ்லிம்கள் மாத்திரமா? உலகத்தில் இப்பொழுது 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ், 1.8 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க உலகத்தில். 1400 வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களோ, 1400 வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லிம்களாக மௌத்தாகினார்களோ, 1400 அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருப்பார்களோ எல்லாருடைய நன்மையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. இதில் மாற்று கருத்து இருந்தால் தைரியமாக சொல்லலாம் சகோதரர்களே. மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. ஏன்? ரத்தத்தை சிந்தியவர் அவர். நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு, ஹஸ்ரத் முஸ்லீம் ஆகிறதுக்கு, நீங்க முஸ்லீம் ஆகிறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய பொம்பளைகள் ஃபர்தா போடுறதுக்கு அந்த ரத்தத்தை சிந்தினவர் அவர். சகோதரர்களே, செருப்பால் எறிந்தார்கள். உக்பத் இப்னு அபீ முஐத் முகத்தில காரி துப்பினான். யாருக்காக இதெல்லாம்? எனக்காகவும் உங்களுக்காகவும். சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவருக்கு முன்னால நின்று, அவர்களுக்கு முன்னால நின்று நாம் ஸலவாத்து சொல்லுவோம், கண்ணீர் வடிப்போம். பெண்கள் வந்திருக்கிறாங்க, பெண்கள் அப்படியே திரும்பி பாருங்க. ஸலவாத்தை சொல்லிவிட்டு இப்படி நின்று ஸலவாத்து சொன்னா, இப்படி திரும்பி பார்த்தீங்க என்று சொன்னா ஒரு ஜன்னல் திறந்திருக்கு. ஒரு ஜன்னல், 2 ஜன்னல்கள் அப்படியே திறந்திருக்கும். அது இன்றைக்கு நேற்று திறந்திருக்கிற ஜன்னல் இல்ல, 1400 வருடங்களாக திறந்தீங்க. எத்தனை வருஷம்? 1400 வருடம். சகோதரர்களே, அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவி பெருசாக கட்டப்பட்டது, விசாலப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த இடத்துல தான் அந்த ஜன்னல் ஈக்குது. அந்த ஜன்னல் ஈக்கிற இடத்துல தான் ஹப்ஸா நாயகியுடைய வீடு இருக்குது. ஹப்ஸா நாயகியா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய டாட்டர், மகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவர் ஹப்ஸா நாயகி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஹப்ஸா உங்களோட வீட்டை கொஞ்சம் தாங்க, உங்களோட வீட்டை தாங்க, நான் என்ன செய்ய போறேன், மஸ்ஜிது நபவியை பெருசாக்க போறேன். ஹப்ஸா நாயகியா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் தானே, அப்படியெல்லாம் தரையில, அப்படி தரையிலாது. ஹப்ஸாண்ட அர்த்தமே சிங்கம். ஹப்ஸாண்ட அர்த்தம் என்ன? சிங்கம். சிங்கத்துடைய மகள், பேரும் சிங்கம். அப்படி தரையிலாது. அது என்னுடைய உயிர் கணவன். எவ்வளவு லவ் உண்டு பாருங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல. நான் அந்த வீட்டுல இருந்து கொண்டு என்னுடைய கணவனின் கபரை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தரையில. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சங்கடம். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஹப்ஸா நாயகியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அனுப்பினாங்க. ஆயிஷா கொஞ்சம் ஹப்ஸா கிட்ட பேசி உண்ட வாங்கிட்டாங்க, கொடுக்கல. யாரு பேசியும் சரி, தரையில. சும்மா இடம் அல்ல, தாரத்துக்கு சும்மா இடமா? சகோதரர்களை, கடைசியாக சின்ன தம்பி உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வீடு தான் அந்த ஜன்னல் வைக்கிற ஊடு. அந்த ஜன்னல் திறந்திக்கிறே அவருடைய ஊடு. அது ஹப்ஸா நாயகிட்ட வந்து சொன்னார், தாத்தா
ஏண்ட வீடு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தானே இருக்குது. ஏண்ட வீடு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தானே இருக்குது. நான் ஏண்ட வீட்டை உங்களுக்கு தாரேன், நான் அறத்துக்கு வெளியே போறேன், நீங்க ப்ளீஸ் பண்ணி அந்த வீட்டை கொடுத்துருங்களே. ஹப்ஸா நாயகி அழுது சொன்னாங்க, சரி, ஆனால் எனக்கு ஒரு வாக்கு தரும். என்ன வாக்கு தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜன்னலை மூடக்கூடாது. ஏன்? உபைதுல்லாவுடைய வீட்டுல இருந்து ஜன்னலை திறந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதா விளங்கும். ரவுதா விளங்கும். எந்த காரணம் கொண்டும் அதை மூடக்கூடாது. நான் மௌத்தாகும் வரைக்கும் ஜன்னலை திறந்து என்னுடைய கணவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கபரை ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு வாக்கு கொடுத்தாங்க, ஹப்ஸா ஜன்னலை மூட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி தலைவர்கள் இவங்கெல்லாம், யோசிச்சு பாருங்க. பணத்துக்கு அடிமையானவங்களா இவங்கெல்லாம், பதவிக்கு அடிமையா. உலகத்துல இன்னைக்கு 57 முஸ்லிம் நாடு, 57 முஸ்லிம் நாட்டுக்கு 57 பிரசிடென்ட். சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? 57 முஸ்லிம் நாட்டுக்கு ஒரே பிரசிடென்ட். மன்னர் அல்ல, மன்னாதி மன்னன், சக்கரவர்த்தி. ஆனால் படுத்தது நிலத்தில், தலவாணி கூட இல்ல. சகோதரர்களே, துனியாவை சம்பாதிக்கல. உலகத்தில் தன்னுடைய பலத்தை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்த்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு மகள்கிட்ட வாக்கு கொடுத்தார், ஹப்ஸா ஜன்னலை மூட மாட்டேன். அந்த தந்தை கொடுத்த வாக்கு, எத்தனை மன்னர்கள் வந்தார்கள், இன்னும் அதே ஜன்னல் மூடப்படாமல் 1400 வருடங்களாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் இந்த சிந்தனையோட, இந்த சம்பவத்தோட பாருங்க சகோதரர்களே. 1000 பேசலாம், 1000 பேசலாம். மதீனா, சுப்ஹானல்லாஹ், மதீனா என்றாலே வாய் மணக்கும் என்று சொல்லுவார். எப்படி அல்லாஹ் மக்காவுல சுவர்க்கத்தின் 3 கல்களை இறக்கினானோ, மதீனாலதான் அல்லாஹ், மதீனாலதான் அல்லாஹ் சுவர்க்கத்து பழத்தை இறக்கி வைத்திருக்கிறான். புகாரியை சொல்கிறேன், அல் அஜ்வா மினல் ஜன்னா, அஜ்வா ஆலியா இருக்கிறது மதீனால. சகோதரர்களே, அந்த அஜ்வாவை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து இறக்கி இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அஜ்வாவை சாப்பிட்டால் விஷப்பாம்பு எது கடித்தாலும் எந்த விஷமும் பாதிக்காது. நீச்சம்பளம் பிஸ்மில்லாஹி துர்பத் அர்தினா வரீகத் பஅதினா. சகோதரர்களே, மதீனாவினுடைய மண் இருக்குதே, மண், மதீனாட புழுதி, அந்த தூசி கூட நோய்க்கு நிவாரணியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். சகோதரர்களே, மதீனாவுடைய மலை இருக்கிறே, உஹது மலை, போய் பாருங்கள். உஹது மலை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். உஹது மலை அது சும்மா மலை அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா, இந்த மலை எங்களை நேசிக்கிறது. நாயகத்தை நேசித்த மலை அது. அதுக்கு மேல போய் ஏறி நில்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடம் அது, அந்த மலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறின மலை. ஏழும் என்றால் ஏறி நின்று அந்த சிந்தனையோடு ஏறி நில்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பின கிணறு இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் நாட்டிய ஈச்சம் பல தோட்டம் இருக்கிறது. 1000 இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் நேரம் போதாது, நேரம் வைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்? ஹஸரத்தை குடிங்க, வரக்கூடிய வழிகாட்டி. நாங்க எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. உலமாக்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய டிராவல்ஸ் மாஷா அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனால் சில டிராவல்ஸ்ல உலமாக்கள் இல்லாதவங்களும் கைடா வராங்க. அவங்க இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அல்லாஹு ஆலம், நமக்கு தெரியாது. சகோதரர்கள், இதெல்லாம் சும்மா தமிழ் புஸ்தகத்துல படிச்ச விஷயங்கள் அல்ல. இதெல்லாம் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். சும்மா பேசலுமா? இந்த டிவி பார்த்து கொண்டே 1000 பேர் வருவான் என்கிட்ட கேள்வி கேட்கிறது. சகோதரர்களே, ஆக உலமாக்களை குடிச்சு எப்படி நாங்க ஒரு ஊடு கட்டுறதுக்கு முன்னால 1000 இடத்துக்கு ஓட்டுறோம். அப்படி செய்வோமா, இப்படி செய்வோமா, அங்க உம்ராக்கு போறேன், உலகத்துல சிறந்த இடத்துக்கு போறேன், அவங்க சொல்லி தருவாங்களோ இல்லையோ, முழு அறிவையும் முழு ஹிஸ்டரிக்கல் எல்லா இடங்களையும் நாங்க படிச்சுட்டு தான் நாங்க போகணும். சகோதரர்களே, குடிங்க, உலமாக்கள் சொல்லி தருவாங்க, சந்தோஷமா சொல்லி தருவாங்க. சகோதரர்களே, அடுத்ததாக சொல்றேன், கடைசியாக போகக்கூடிய நீங்க இந்த துனியாவில இருந்து, இந்த இலங்கை நாட்டிலிருந்து வெளியேறதுக்கு முன்னால், பிளைட்ல இருந்து ஏறுறதுக்கு முன்னால், உங்களோட மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள்,
தாய் தகப்பனோட பேசாம இருந்தா சகோதரர்களே, உம்மா ஒண்ட மட்டும் சொல்றேன், நல்லா கவனமாக கேளுங்க. யாராவது இங்க இரத்த உறவை துண்டித்தால் தயவு செய்து அவங்க உம்ராவுக்கு போகாம இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? அரஃபா மைதானத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்துல இரத்த பந்தத்தை துண்டித்தவங்க உட்கார தேவையில்லை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ் முஸ்னத் அஹ்மதுல 20,000 ஹதீஸ் நினைக்கிறேன், முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஒவ்வொரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவும் அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய அமல்களை உயர்த்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா யுக்பலு அமலு காத்திஇ ரஹீம். யார் இரத்த உறவை துண்டித்திருக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய அமலை தூக்கி வீசி போட்டு எடுக்க மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா புகாரி காத்திஉ ரஹீம். இரத்த பந்தத்தை துண்டித்தவன் சொர்க்கம் போக மாட்டான். அபூ தாவூத்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே, இரத்த பந்தம் இருக்கிறே, அல்லாஹ் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பான் கியாமத்துடைய நாளையிலே. அது வந்து சொல்லும், இவனை சொர்க்கம் அனுப்பாதையா அல்லாஹ், இவனை வெட்டி நீ, ஏன் இவன் உலகத்துல என்ன வெட்டி வாழ்ந்தார், இவனை சொர்க்கம் அனுப்பு, ஏன் இவன் உலகத்துல என்ன சேர்ந்து வாழ்ந்தார். சகோதரர்களே, கைய கால முடிச்சு மன்னிப்பு கேட்டாவது எப்படியாவது உறவாகிறோம், பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் ஹராங்கள் வட்டிகள் சம்மதப்பட்டிருந்தா தௌபா செய்து விட்டு சொல்லுங்கள் சகோதரர்களே. கடைசியாக சொல்றேன், பெத்த தாய் தகப்பன் இருக்கிறாங்களே, வெரி இம்பார்ட்டன்ட். உம்மா வாப்பாட துவா இல்லாமல் தயவு செய்து உம்ராவுக்கு பெய்திடவானா. உம்மா வாப்பாவை நோகடிச்சவர்கள் உம்ராவுக்கு பெய்திடவானா. அந்த ஹரத்துல கண்ணால கண்ட கதையை நான் சொல்கிறேன். ஒரு வாலிபர் தந்த தாயை வீல் சேராக தள்ளி கொண்டு வந்தார். அந்த தாய்க்கு எழுப்பி நடக்கையில உங்களுக்கு தெரியும், மத்தாஃபை சுத்தி ஜம்சம் தண்ணீர் வைத்திருப்பாங்க. மத்தாஃபை சுத்தி ஜம்சம் தண்ணீர் இருக்கும். அந்த தாயை கொண்டாந்து அந்த ஜம்சம் ஃபில்டருக்கு பக்கத்துல நிப்பாட்டி ஜம்சம் தண்ணியை எடுத்து தாயிட ஒரு கால ஒசத்தி அதுக்கு மேல ஜம்சம் ஊத்தி வடியக்கூடிய ஜம்சத்தை தந்த மத்த கையால் எடுத்து குடித்தான் அந்த வாலிபன். குடித்து என்ன தெரியுமா சொன்னான்? இந்த சொர்க்க வாசலை கழுவி நான் தண்ணீர் குடிக்கிறேன். அந்த தாயுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இது போதும் அவன் சொர்க்கவாதியாக மாறுவது. எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் அம்மா பாத்தீங்களா சகோதரர்களே? உம்மா மேல இருந்தா நீங்க கீழே இருங்க, உம்மா மேல இருந்தா நீங்க கீழே இருங்க. உம்மாட காலை புடிங்க, தலையை தடாவுங்க, உம்மாக்கு முத்தம் கொடுங்க. நீங்க போற உம்ரா, நீங்க போற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது யார் போனாலும் சரி. பைஹக்கில வருகிறது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மாவை பார்த்து ஒரு காணி சிரிச்சா அல்லாஹ் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை தருவான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நாங்க 100 தரம் சிரிப்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 ஹஜ்ஜி கிடைக்கும் அப்பா உனக்கு. வீட்டுல இருந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை ஹஜ்ஜி செய்யலாம் சகோதரர்களே? தாய்க்கு நிகர் யாரும் இல்லை சகோதரர்களே, தாய்க்கு நிகர் யாரும் இல்லை. அது பெரிய பாடம், வேற பாடம். மனைவியுடைய இடத்துல இன்னொரு மனைவி வரலாம். மனைவி இல்லாட்டி தாய் மௌத்தானால் தாயுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் இல்ல சகோதரர்களே. தாயை கண்ணியப்படுத்துங்க, மன்னிப்பு கேளுங்க, கட்டி புடிச்சு கொஞ்சுங்க. அம்மா நீங்க மன்னிக்கலண்டா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானாம். அல்லாஹ்வுக்காக இந்த பாவங்களை நான் செய்த குத்தங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுங்க கையை பிடிச்சி. பெண்களும் தான் ஆண்களும் தான் பாப்பாவோட கண்ணியமாக நடந்து, பாப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் செய்த குத்தங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, போயிட்டு அழுது காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான மனிதனாக சகோதரர்களே இந்த உம்ராவுக்கு போங்க. நீங்க போயிட்டு அந்த உம்ராவை பரிபூர்ணமாக உலமாக்கல் வழிகாட்டல்ல செய்யுங்க. செய்து முடிச்சு துவா கேட்டுட்டு வாங்க, யா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் இந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயா என்று துவாவோட வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய பிரயாணங்களை லேசாக்கி தருவானாக.